சாயிராம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் 18வது திருநாமம். யோகாய நமக. தன் வீட்டிலிருந்த வெண்ணெய் எல்லாம் திருடி தின்றுவிட்டு பானைகளையும் உடைத்தான் கண்ணபிரான். அதை கண்டு கடும் கோபம் கொண்ட யசோதை பிரம்பை எடுத்துக்கொண்டு கண்ணனை அடிக்க வந்தாள். அவளுக்கு அஞ்சி கண்ணன் வெளியே ஓட யசோதையின் பிரம்பை கையில் ஏந்தியபடி துரத்தி கொண்டே வந்தாள். ஆயர்பாடியில் ததிபாண்டன் என்ற ஒரு தயிர் வியாபாரி இருந்தான். அவனது கடைக்கு ஓடி வந்தான் கண்ணன். காலியாக இருந்த தயிர் பானையை தலையணையாக வைத்தபடி உறங்கிக் கொண்டிருந்தான் ததிபாண்டன். மாமா மாமா என்று இனிமையான அழகான ஆழமான குரலில் அவனை கண்ணன் அழைத்தான். அவன் கண்விழி பார்த்து என்ன என்று கேட்டான். என் தாய் என்மேல் கோபத்துடன் பிரம்பை எடுத்துக்கொண்டு என்னை துரத்தி வருகிறாள். நான் ஒளிந்து கொள்ள இடம் தேடிக்கொண்டுள்ளேன். உங்களிடம் காளி பானை ஒன்றினுள் நான் ஒளிந்து கொள்கிறேன். நான் ஒளிந்து கொள்ளும் பானையின் வாயை துணியால் கட்டிவிடுங்கள். என் தாய் வந்து கேட்டால் நான் இங்கு இல்லை என்று சொல்லிவிடுங்கள் என்றான். ததிபாண்டனும் அதற்கு சம்மதித்து அவ்வாறே செய்தான். சற்று நேரத்தில் அங்கு வந்த யசோதை, ஏ ததிபாண்டா, என் மகன் அந்த விஷமக்கார கண்ணன் இந்த பக்கம் வந்தானா என்று மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியபடி கேட்டாள். இல்லையே, 2 நாட்களாக நானும் அவனை தேடிக்கொண்டுதான் இருக்கிறேன், காணவில்லை என்றான். பல்லை கடித்தபடி, அவனை கண்டுபிடிப்பது அவ்வளவு எளிதல்ல. அவனை கண்டால் எங்கள் வீட்டில் கொண்டு வந்து ஒப்படைத்து விடு என்று சொன்னாள் யசோதை. தினமும் அவனை பின்தொடர்ந்து ஓடுவது எனக்கு வாடிக்கையாகிவிட்டது என்று முணுமுணுத்தபடி அடுத்த தெருவுக்கு சென்றாள். சிறிது நேரம் கழித்து தயிர்பானைக்குள்ளிருந்து மாமா என்ற ஒலி கேட்டது. என் தாய் போய்விட்டாளா என்று பானைக்குள்ளிருந்து கண்ணபிரான் கேட்டான். ஆமாம், அடுத்த தெருவுக்கு சென்று விட்டாள் என்றான் ததிபாண்டன். அப்படியானால் இந்த துணியை அவிழ்த்து விடுங்கள், நான் வெளியே வர வேண்டும் என்றான் கண்ணன். ஆனால் ததிபாண்டனோ, நான் எது கேட்டாலும் தருவேன் என்று நீ எனக்கு வாக்கு கொடுத்தால்தான் வெளியே விடுவேன் என்று திட்டவட்டமாக கூறினான். உள்ளே மூச்சு முட்டுகிறது. நீ எது கேட்டாலும் தருகிறேன், வெளியே விடு என்றான் கண்ணன். ததிபாண்டன் துணியை அவிழ்த்தான். வெளியே வந்தான் கண்ணபிரான். என்ன வேண்டுமென்று ததிபாண்டனிடம் கேட்டான். நீ ஒளிந்து கொள்ள உதவிய எனக்கும் எனது பானைக்கும் முக்தி அளிக்க வேண்டும் என்று கேட்டான் ததிபாண்டன். சரி என்றான் கண்ணன். அடுத்த நிமிடம் ததிபாண்டனும் அவனது பானையும் வைகுந்தத்தை அடைந்து விட்டார்கள். இச்செய்தி ஊர் முழுவதும் பரவியது. அவ்வூரில் உள்ள பண்டிதர்கள் ஆயர்பாடியில் உள்ள மிகச்சிறந்த பண்டிதர்களான கர்காசாரியரிடம் இது குறித்து வினவினார்கள். கர்காசாரியரோ, பக்தியோகம் செய்தால் தான் மோட்சம் அடைய முடியும் என்கிறது வேதம். ஆனால் அந்த பக்தியோகத்தை செய்ய தெரியாதவனான ததிபாண்டனும் செய்ய இயலாததான அவன் பானையும் எப்படி முக்தி அடைந்தனர்? கர்காச்சாரியார் பக்தி எனும் மார்க்கத்தின் ஸ்தானத்தில் கண்ணன் தன்னையே வைத்து கொண்டு தானே மார்க்கமாக இருந்து ததிபாண்டனுக்கும் பானைக்கும் முக்தி தந்தான் என்று விளக்கினார். முக்தி அடைந்த மார்க்கத்தை யோகம் என்று சொல்கிறோம். முக்திக்கான பிற மார்க்கங்களை அனுஷ்டிக்க இயலாத ததிபாண்டன் போன்றோருக்கும் நம் போன்றோருக்கும் முக்தி அடையும் மார்க்கமாக யோகமாக எம்பெருமான் தானே இருந்து முக்தி அளிப்பதால் எம்பெருமானுக்கு யோக என்ற திருநாமம் ஏற்பட்டுள்ளது. அதுவே விஷ்ணு சகசரநாமத்தின் 18வது திருநாமம். மின் படிக்கட்டில் நிற்பவர்கள் படியேற தேவையில்லை. அந்த மின் படிக்கட்டே அவர்களை மேலே உயர்த்தி விடுகிறது. அவ்வாறே யோகாய நம என்று தினமும் சொல்லி வருவதால் கண்ணனின் கழல்களை பற்றும் அன்பர்களுக்கே கண்ணனே மின் படிக்கட்டாக இருந்து அவர்களை வாழ்வில் உயர்த்துவான். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.